கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைகளில் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொல்லீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஓபேத் ஏதோம் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட காரணங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவனுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதற்கு காரணம் தேவன் அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அதிகாலையிலே தேவனை தேடினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை செய்தார். வசனத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவன் வாழ்க்கையிலே காணப்பட்டது. இன்றைக்கு கூட ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அந்நியனாகிய கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீடு ஆசீர்வதிக்கப்பட காரணம், அவர்கள் இந்த காரியங்களெல்லாம் காணப்படும் போது கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். குடும்பம் முழுவதும் கனி கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு ஒரு குடும்பத்திலே கனி காணப்பட்டால்தான் ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5:22 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற கனிகள் நிறைந்த ஒரு குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் மத்தேயு 7:16-21 வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஹல்லேலூயா. நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் எப்படி அறிவார்கள்? நாம் கொடுக்கும் கனிகளினாலேதான். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா. கனிகுடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஹல்லேலூயா. ஒரே குடியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாங்கொட்டையும் வேப்பங்கொட்டையும் போட்டா அது ஒரே மரமா வளராது, 2 மரமா தான் வளரும். ஒன்று மாமரம், ஒன்று வேப்ப மரம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் எப்பொழுதுமே 2 வேடங்களை போடுவதாய் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஆத்திரமும் ஸ்தோத்திரமும் ஒரே நாவிலிருந்து புறப்படுகிறது. சபித்தலும் ஆசீர்வாதமும் ஒரே நாவிலிருந்து புறப்படுகிறது. ஒரு கிணற்றிலே கொஞ்சம் உப்பு தண்ணி இல்ல நல்ல தண்ணி இருக்கும். ஆனால் நம்முடைய கிணற்றிலே ஜீவ ஊற்றும் இருக்கிறது, அந்நிய பாஷ்யம் இருக்கிறது. ஆண்டவர் விரும்பாத பாஷைகள், கெட்ட வார்த்தைகள், குறை சொல்லுகிற வார்த்தைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பரியாசம் பண்ணுகிற வார்த்தைகள், பொய் சொல்லுகிற வார்த்தைகள், இதையெல்லாம் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது நம்முடைய குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 21:13 வாசிக்கும் போது ஆண்டவர் அதை பெத்தானியாவிலிருந்து எருசலேம் போகும்போது அத்திமரத்தை பார்க்கிறார். பசி உண்டாகிறது, ஆனால் இலை செலுத்திருக்கிறது நிமித்தம் பழங்கள் இருக்கும் என்று வேகமாய் கடந்து போகிறார். மரத்திலே இலைகள் இருக்கிறது, ஆனால் பழங்கள் இல்லை. உடனே அவர் சபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. நாம் பசுமையான ஒரு பசும்புல்லை, ஒரு தோலை போத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற கனி இல்லாத நிமித்தம் குடும்பம் சாபத்திலே காணப்படுகிறது. முந்தின ஆதாமுக்கு பாவத்தை மூட இலைகள் போதுமானதா இருந்தது. பிந்தின ஆதாம் நம்மிடத்துல இலைகள் அல்ல, கனிகளை எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்கிற ஒரு குடும்பத்தை தான் இன்னும் கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்வார். அதற்கு இரவும் பகலும் அதற்கு காவல் காப்பார். நீர் பாய்ச்சுவார். எந்த சேதம் வராதபடி அதை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே நாம் கனி கொடாத நிமித்தம் நாம் அந்த நிலத்தை கெடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை வெட்டி போடு என்று சொல்லுகிறார். இல்லை, நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம்.
நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இந்த 9 விதமான கனிகள் நம்முடைய குடும்பத்திலே காணப்பட வேண்டும். இந்த அன்பு எல்லா இடத்திலும் நம்ம அன்பாய் இருக்க வேண்டும். காணும் சகோதரத்திலே அன்பு கூறாத பட்சத்திலே, காணாத தெய்வத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது மாயை. நம்மிடத்திலே அது அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சமாதானமா இருக்கணும், நற்குணம் இருக்கணும், தயவு இருக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இச்சையடக்கம் இருக்கணும். இந்த கனிகள் இருந்தால்தான் பொறுமை இருக்கணும், பெருமை இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இப்படிப்பட்ட கனி அந்த ஏதோ வீட்டிலே காணப்பட்டது நிமித்தம் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையிலே கூட ஆண்டவரே, நாங்களும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாய் எங்களை மாற்றும் என்று செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் கனி கொடுக்கணும். அந்த கனி எங்களை நிலைத்திருக்கணும். இதற்காகவே எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீரப்பா. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆண்டவரே, எங்களை எதனால் அறிவீர்கள்? எங்களுடைய கனிகளினால். முந்தின ஆதாமுக்கு இலை போதுமானதா இருந்தது, பிந்தின ஆதாம் இலையே அல்ல. ஆண்டவரே, எங்களிடத்திலே கனிகளை எதிர்பார்க்கிறேன் சுவாமி. கனி கொடாத மரம் நாங்கள் இராதபடிக்கு ராஜா, இன்னும் கனி கொடுக்க நீர் எங்களை சுத்தம் செய்ய, எங்களுக்கு நீர் பாய்ச்ச, பாதுகாக்க, எங்கள் வாழ்க்கை செழிக்க, எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.